இன்றைக்கி நம்ம மொசாட் பாகம் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதை பார்க்கலான்னா, யூதர்களுக்கான தனி தேசம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி சரியாக ஒரு 9 மாதங்கள் கழித்து 1948 மே 15 யூதர்களுக்கான ஒரு தனி தேசம் உருவாக்கவும் படுது. அதுதான் இஸ்ரேல். ஆனால் என்ன தான் சுதந்திரம் கிடைச்சாலுமே அவங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. எல்லா திசையில் இருந்துமே அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இஸ்ரேல் இப்போ யோசிக்கிறாங்க, இதுவரையுமே பாதுகாப்புக்கு இருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்கள் வெளியில் போயிட்டாங்க. இனிமேல் இந்த பாலஸ்தீனர்கள் அவங்களுடைய அந்த ஆதரவு நாடுகளும் நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஒரு உளவுத்துறையை பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக 1948 ஜூன் 7 இஸ்ரேலுடைய அன்றைய பிரதமரான டேவிட் பென் குரியன் தனது நம்பிக்கைக்குரிய அந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே அழைக்கிறாரு. இப்போ உள்ள சூழலில் நம்ம இஸ்ரேலோடைய அந்த உளவு பலத்தை அதிகரிக்கணும், அதுக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அதிகாரிகளும் நிறைய யோசனைகளை சொல்கிறாங்க. உளவு பணிகளுக்கு இராணுவத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம், நம்முடைய எதிரிங்க எல்லாரும் ஊருக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. போலீஸ்க்கு ஒரு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு நினைக்கும்போது போலீஸ் எல்லாம் அடிதடி உதைக்கு தான் லாய்க்கு. ரகசியமாக அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு தனியாக ஒரு உளவு நிறுவனம்ங்கிறது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உள்ளூரில் உளவு பார்த்து இது பண்ணுறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்மளுடைய எல்லையை சுற்றிலும் அந்த விரோதிங்க இருப்பாங்க. அப்போ அவங்களையும் நம்ம நோட்டம் விடுறதுக்கு வேறு யாராவது வேணாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உளவாளிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் அங்கே இருக்கிறவங்கள நம்மளுடைய அந்த வேலைக்கு பயன்படுத்துறதுக்கும் ஒரு வழி செய்யணும். அது யாருடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு இது வருது. அதுக்கு தேவையான பட்ஜெட்டும் நம்ம ஒதுக்கணும். இப்படி பேச பேச அந்த பிரதமர் டேவிட் பென் குரியனுக்கு அப்படியே தலையை சுற்றுது. ஏன்னா இவருக்கு யாரை நம்புறது அப்படிங்கிறது புரியலை. இஸ்ரேலுடைய அந்த உளவுத்துறை எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப குழப்பமே இருக்குது. இப்போ மேலும் மேலும் சிக்கலாகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலுமே அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் இதுபடி பார்த்தாக்கா இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு உளவுத்துறை பத்தாது, குறைஞ்சது 4-5 உளவு நிறுவனங்களாவது தொடங்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் அந்த பொறுப்புகளை நம்ம சரியாக பகிர்ந்து கொடுக்க முடியும். இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. டேவிட் பென் குரியன் என்ன நினைக்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்களுடைய அந்த பாதுகாப்புக்கு உறுதி செய்கிறதுக்கு மொத்தமாக 3 உளவு நிறுவனங்களை தொடங்கணும் அப்படின்னு முதல்ல முடிவெடுக்கிறாரு. முதல்ல இராணுவத்தோட அந்த உளவு பிரிவு, இதோட தலைவர்களாக ஐசர் ஃப்ரீ அப்படிங்கிறவரையும் விவியன் ஹைம் ஹர்ட்ஸ்வர்க் இருவரையுமே அந்த பணியில் நியமிக்கிறாரு. அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு தனி உளவு நிறுவனத்தை கொண்டுட்டு வராரு. இதுக்கு பொறுப்பு யார் அப்படின்னாக்கா ஐசர் ஹெரேல் மற்றும் யோசப் இஸ்ரேலி, இந்த 2 பேரை பொறுப்பில் நியமிக்கிறாரு. மூன்றாவதாக வெளி அரசியல் விவகாரங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு உளவுத்துறையை கொண்டுட்டு வராரு. அதோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தாக்க ரிவென் ஷிலோஹ். இப்படி ஒரு 3 பிரிவுகளை பிரித்து வச்சுட்டாங்க. இந்த பேர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றுது. அப்போனா அந்த பிரிவில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா முதலாக இந்த உளவு இதை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பல மாதங்கள் இப்படியே போகுது. இஸ்ரேலுடைய எந்த உளவு வேலையும் உருப்படியாக நடந்த மாதிரியே தெரியலை. யாராவது எதையாவது செய்ய முயன்றாங்க அப்படின்னாக்கா மற்ற உளவு நிறுவனங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. யாராவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டா இவங்க இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்கன்ட்டு அந்த டேவிட் பென் குரியன்கிட்ட போய் குற்றம் சுமத்திட்டே இருக்கிறாங்க. 1க்கு 3 உளவு நிறுவனங்களை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதிகமான பணமும் தேவைப்படுது. இதுக்கு எக்ஸ்ட்ரா நிதியும் ஒதுக்க சொல்லி கேட்குறாங்க.
இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் கேட்கும்போது, இப்போ பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் வந்து எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவ்வளவு பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து ஏதாவது செயலில் வந்து ஈடுபட்டு அதில் வந்து எதையாவது ஒரு முக்கியமான வேலையை வந்து முடிச்சிங்களான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு விவாதங்களும் வருது. இப்போ 1949 ஜூலையில் ரிவன் ஷிலோக் வந்து பிரதமரை வந்து பார்க்குறாரு. இப்படியே இந்த உளவு நிறுவனங்கள் போயிட்டே இருந்ததுன்னா இது வந்து சரிப்பட்டு வராது, இதை வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு டேவிட் பென்குரியனும் வந்து ரிவன்ட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறீங்களா, உங்களுடைய யோசனை தான் என்ன அப்படின்னும் வந்து கேட்குறாரு. வெவ்வேறு வேலைகளை செய்கிறதுக்கு வந்து தனித்தனி உளவுத்துறை நிறுவனங்கள் அமைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய அந்த நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு விசேஷமான டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து தேவையான அந்த பட்ஜெட், கூடுதல் அதிகாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறாரு. ரிவன் ஷிலோகோடைய அந்த ஆலோசனைப்படியே வந்து இஸ்ரேலில் வந்து பல்வேறு உளவு நிறுவனங்களை வந்து ஒருங்கிணைச்சி செயல்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து உருவாக்கவும் படுது. ஆனால் பலரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு கமிட்டியும் வந்து பெரிதாக எதையுமே வந்து சாதிக்கலை. காரணம், அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதியோட அந்த பற்றாக்குறை, அந்த அதிகாரங்களும் வந்து போதுமான அளவில் வந்து இல்லை. அதனால் பிரதமருக்கு வந்து கோபம் வருது. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படியே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. 1951 மார்ச் 2 வந்து இஸ்ரேலில் உள்ள அனைத்து உளவுத்துறை நிறுவனங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு அவசர செய்தி வந்து போகுது. பிரதமர் வந்து உங்களை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த திடீர் கூட்டத்தில் வந்து இஸ்ரேல் பிரதமர் டேவிட் பென்குரியன் வந்து மொசாட் லீ டியும் அப்படிங்கிற ஒரு புதிய உளவுத்துறையை பற்றி அறிவிக்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் மொசாட் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட இந்த உளவு நிறுவனத்துடைய முதல் தலைவராக இந்த ரிவன் ஷிலோகை வந்து நியமிக்கவும் செய்கிறாரு. இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்கிற அந்த குழப்பங்கள் பார்த்தா தான் இன்னொரு உளவுத்துறை வேறையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மற்ற உளவு நிறுவனங்களுக்கும் இந்த மொசாடுக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது வந்து பிரதமருடைய அந்த நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து செயல்படும். இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே எந்த உளவு வேலை என்றாலுமே இதுக்கு இவங்க தான் பொறுப்பு. இராணுவம், காவல்துறை, உள்துறை அமைச்சகம், வெளியுறவு கமிட்டி அப்படின்னு யாருமே இவங்களுடைய அந்த அதிகாரத்தில் குறுக்கிடவே முடியாது. இந்த மொசாட் வந்து ஒரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து தீர்மானிச்சிட்டாங்கன்னா இதில் வந்து குறுக்கிடுறதுக்கு இந்த பிரதமரை தவிர வேறு யாருமே வந்து இந்த மொசாடை வந்து கேள்வி கேட்கவே முடியாது. இந்த மொசாடுக்காக அவர் வந்து 1951 வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்கிறாங்கன்னா 20,000 இஸ்ரேலிய பவுண்டுகள் வந்து இந்த பட்ஜெட்டாக வந்து ஒதுக்கியிருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இந்த பணத்தை வச்சு அந்த ரிவன் ஷிலோக் வந்து புதிய உளவாளிகளை வந்து வேலைக்கு சேர்த்துக்கலாம். மற்ற உளவுத்துறையில் இருக்கிறவங்களையும் வந்து அங்கே இருக்கிற ஒரு திறமைசாலிகளையும் வந்து மொசாடுக்கு வந்து இழுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நவீன கருவிகளை வந்து வாங்கலாம். உலகம் முழுவதும் அந்த ஒற்றர் நெட்வொர்க்கை வந்து அமைக்கலாம். எப்படியாவது நம்முடைய அந்த உளவுத்துறையை வந்து நம்ம பலப்படுத்தியே ஆகணும். ஏன்னா நம்முடைய எதிரிகள் வந்து வெளியில் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து உளவுத்துறையை வந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால் இவங்களுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குன்னா, வானளவிய அந்த அதிகாரம், நினைத்ததை செய்யும் ஒரு சுதந்திரம் இருக்குது, கை நிறையா பணம் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற உளவு பிரிவுகளுடைய அந்த தலைவர்கள் வந்து மொசாட்டை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அவ்வளவு அதிகாரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதிவில் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு வந்து எப்படி சுதந்திரம் வந்து கிடைச்சிதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் அந்த மொசாட் உளவுத்துறை வந்து ஆரம்பிக்கிறது வந்து எப்படி ஆரம்பித்தாங்கங்கிறதே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு அடுத்த பதிவில் வந்து இந்த மொசாட் வந்து இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போகிறாங்க. அதை வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்க்கலாம்.